பொண்டாட்டி மேல கை வைக்கிறேன். அந்த ரோட்டு வாரம் புளியா மாறா, ரோட்டு வாரம் புளியா மாறா, நான் ஏறி உனக்கு நான் ஒண்ணுமில்ல என் மூக்கல தரகாசா. வந்தான் நிகராகுமா பொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டியாரா காலத்துக்கும் வறுமையில கலங்கிற நின்னழுதா கரை சேர வேணும் பண்ணு கடவுள நீ தொழுத. காலத்துக்கும் வறுமையில கலங்கிற நின்னதுதான் கரை சேர வேண்டும் என்று கடவுளை நீ தொழுத. ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறைச்சனா ஆலமரமா வளர ஆணி வேற நீ நினைச்ச சுமதாங்கி கல்ல போல என் சுமைய தாங்கிக்கிட்டு சோதனைய வேதனைய சோமாத்தி நீ சோகப்பட்ட காலத்துக்கு கப்ப கூட சரிசமமா பாடுபட்ட காலத்துக்கு கப்ப கூட சரிசமமா பாடுபட்ட கண்ண பொத்து காது போத்து எனக்காக துன்பப்பட்ட வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி தீருமம்மாடா பெத்த கடை உனக்குத்தான் எப்படி தீருமம்மா. வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி தீருமம்மாடா பெத்த கடை உனக்குத்தான் எப்படி தீருமம்மா. பாசத்தை பட்டியல் போடணுமா ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமா. 300 நாள் சுமந்து ஒண்ணு உச்சடக்க பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து ஒண்ணு பக்குவமா என்றெடுத்து மாறிலையும் தோலிலையும் நான் ஊரங்க ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்கும் நீதாயே பூமி. தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டியாரா அம்மா. இனிமேல என்ன யாரு அம்மா நடிக்க போறாங்க? ஐயோ நானும் இதே எடுத்துதான் வரணும் சொன்னேன். இன்னமும் வரலையே. நீங்க என்ன தவறு செஞ்சு நான் உங்களை நான் மன்னிக்கணும்? உன்னை காதலித்தேனே அதுதான் நான் செய்த தவறு. காதலித்து பெரிய தவறா? அப்படி நான் என்னங்க தவறு செஞ்சேன்? நீ ஒரு தவறு செய்யல. வேற நம்ம காதல எங்க அம்மாவோட சொன்னேன். எங்க அம்மா சொன்னாங்க நீங்களும் பணக்கார குடும்பம் நாங்க ஏழ்மையான குடும்பம் இதுவரைக்கும் சரிப்பட்டு வராது வேணா விட்டுருங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் காதல் வந்து ஜாதி மதம் ஏழு பணக்காரனாலாம் பார்த்து வராதுங்க. ரெண்டு மனசு சேரதான் காதல். இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த தாய் வேண்டுமால அது தார வேண்டும் என்ன சொன்னீங்க? தாய் வார்த்தை என்னால் மீற முடியாது. தாய்க்கு பின் தான் தாரம். நீ என்னை மறந்துதான் வேண்டும். அதோட என்ன இருந்தனும் சொல்லுங்க, என்ன மறந்தனும் சொல்லாதீங்க. உங்க கூட நான் எப்படிலாம் நான் வாங்கி நான் மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தேங்க. அதை அனைத்து நீங்க மண்கோட்டை ஆக்கிடாதீங்க. வாழ்ந்தாலும் உங்க கூட தான் செத்தாலும் உங்க கூட தான். திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலி என் காதலி என் காதலி. வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலி என் காதலி என் காதலி. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலி என் காதலி என் காதலி. வருடிய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலி
காதலி பொண்டாட்டி மேலே நீருக்கு போய் நிக்காத ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? வரி குதிரியா மாறிடுவேன். மாறுவிடா. இப்பதான் என் தம்பி கொஞ்சம் சுறு பாக்குறான். அவன் பெட்ஷீட் போட்டு வச்சுக்கிட்டேன். பாத்தினா தூக்கி முத்தம் குத்துருவேன். அவ்வளவு சோப்பாப்பா வேலை வெட்டிக்கல போறது இல்ல. நீ ஒரு நாள் தான் வேலை கேட்டேன்னு சொல்ல. கேட்டுருந்தாங்க. எதோ இருக்கிறான் அவங்க அவனுக்கு தெரியாது. என்ன சொல்றாரு பாடுறா? யாரு? நேசக்கார அங்கிள். போர் அடிக்குது. நீ ஏன் போர்ல தண்ணி அடிக்கிற? கண்டில எடுத்தானே. அந்த போர் இல்ல வேற என்ன? யாருன்னா வச்சு மன்னர் வச்சு செஞ்சு கடாச்ச, தழுவு வச்சு செஞ்சு கடாச்ச. அது இலவசமா கேறாங்க. அவ்வளவு போய் என்ன பண்ணுவேன்? எல்லாத்துக்கும் எல்லாம் உண்டு. எங்க இருக்கா? நந்தவன போய்க்குது. கமா கண்கள் மோதலா இது வந்த காதலா பார்த்தேனே உன்னை பார்த்தேனே. கண்கள் மோதலா இது வந்த காதலா பார்த்தேனே உன்னை பார்த்தேனே. ஊசி தூரலா நீ பேசி காதலா தவித்தேனே நான் தவித்தேனே. காற்றாய் மாறு காதலுக்கிற கண்ணு ஒரு முறை சோசங்கொள் நானும் உன்னை சம்மதிக்கிற இன்று இங்கொரு வார்த்தை சொல். காதலியே காதலியே உயிரில் உயிராய் கலந்தவளே திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு. காதலி என் காதலி என் தொப்புள் ஆகாது கை வச்சுக்குவாங்க. அதுக்கு இன்னொருத்த கொண்டாடி மேல கை வைக்கிறேன். நம்பூட்டு முருங்க நல்லா இருக்காது. அடுத்து முருங்க சூப்பராக அந்த சேனல்ல ஒன்று பாவ சொல்ல இந்த பாய படத்தெல்லாம் இந்த என்னதுப்பா சந்திரமதியா சந்திரமதி அந்த வேஷம் போட்டு அந்த அம்மா புலம்பிக்கு நவிவாங்க பாரு. புள்ளி போட்டு புலம்பிக்கு நவிங்க இருப்பாங்க. எப்படி அழிவாங்க? காசுக்கு நவிவாங்க. புலம்பி வரவும் கும்பி நான் வயிறு அதா எரியுமா? பிள்ளை காணும் எரியுமா? உனக்கெல்லாம் எரியாது. குழந்தை பெற்றுக்கணும் அப்படியே குழந்தை நீ மட்டும் நான் விட்டுருவேன். ஐயோ கழிச்சு கடாய்ச்சி மாட்டேன். பலா பாயத்தை தூண்டு பலா பாயத்தை புள்ள கலை என்ன பாயத்தை பின்னாடி தூங்கித இது பப்பாளிக்கா. பப்பாளிக்கா துணி கழிச்சு கடாய்ச்சி மாட்டேன். நம்ம பாத்து கேட்டுதான் இல்லைன்னு தெரியல. கேட்கும் நான் ஆரம்பத்துல பாக்குறேன். அந்த ஆயா பாத்து எந்த பக்கம் நான் கூப்பிட்டு கூட பார்த்தா சீச்சிங்க இருக்குது. எந்த பக்கம் ஆட்டாராங்கன்னு பாக்குது. எந்த பக்கம் ஆட்ட சரி வர குத்துமதி போ உக்காந்துக்கிறாயா அங்க பாரு. யாரும் நின்னுங்கிறாரு. அவரு இல்லடா அதுக்கு பக்கத்துல பாரு. ஆமா யாரும் போறாங்க. அவன் போறா. அது யாரு கூட ஒரு ஆம்பளை. ஓ நின்று பார்த்தா கண்டல் கிட்ட போய் பாருங்க. கமான் கமான். நேற்று பொழுதிலே நான் கண்ட கனவுலே பார்த்தேனே உன்னை பார்த்தேனே. நேற்று பொழுதிலே நான் கண்ட கனவிலே பார்த்தேனே உன்னை பார்த்தேனே. காதல்
மனசிலே நான் ஏதோ நினைப்பிலே தவித்தேனே நான் தவித்தேனே இதயத்தோடு இதையும் சேர்த்து ஒரு முறையாவது பூட்டிக்கொள் கண்களோடு கண்கள் வைத்து ஒரு முறையாவது பார்த்துக்கொள் காதலியே காதலியே உயிரின் உயிராய் கலந்தவளே திருடைய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலி என் காதலி என் காதலி. இது என்று ஒன்று இருந்தால் அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரும். என்னை மறந்து விடுவேன். என்னை விட்டு போக என்னை மறந்து விடு. யார் அம்மனிமா நீதான் முன்மா. வாய மூடி என் பேர் வேல்விழி அது நல்லா இல்ல. அது நல்லா இல்ல. நல்லா இல்ல நீ சொல்லாத அண்ணா சொல்லுவான். ஏன் என்ன என்ன பையா ஏன் என்ன உனக்கு என்ன உனக்கு பார்த்தா என்ன தெரியல, தலை சுத்துற மாதிரி இருக்குது. ஏன் என்ன தெரியல, இது போல பார்த்து அவ ஓட்டுச்சு. ஏய் அவங்கிட்ட நான் மூஞ்சி காமிக்கிறேன். மூஞ்சி காட்டுறது வேற எதை காட்டுறது இருக்குது காட்டுங்க. தொடப்ப காட்ட முடிஞ்சுக்கோ. என்ன சித்து மாட்டாங்க முன்ன மாதிரி அவன் காட்டி காப்பா யார காட்டுற காட்டாதீங்க, எல்லாம் தான் காட்டிக்காங்க. அவன் தெரிஞ்சு தெரியாத மாதிரி மூடி நிக்கிறான். என்னடா பண்ணியா யாரவன் யார் சித்தி இப்ப போனானே எப்போ இப்ப பேனான அவன் யாரு? இப்ப பேனான யாரு? வாய் கொட்டு வரத்தானே நான் பார்த்தமா போனானேன்னு சொல்லு. பேனானு என் வார்த்தையில் பீ வருமா? அவன் பேப்பர்ஸ் மாடிக்கு தானே வந்தேன். அளவு கிடைக்கல, எல்லாம் மாட்டின்னு இருப்பான். யாரவன் சொல்லணும், சொல்லு கேட்டா சொல்லணும். சொல்றியே எச்சி வாய் பர கொஞ்சம் வாய் போட்டாடா. எங்க சித்தி எனக்கு என்ன நான் நீ என்ன வாய் போட்டு சொல்றீங்க? என்ன வாய் போட்டு சொல்றீங்க? யார எங்க என்னடா? யார் என் குடும்பம் வரதுக்கு என்ன யார் கேட்டா? எங்க குடும்பம் என்ன யார் கேட்டா? என்ன யார் கேட்டா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? உனக்கு சித்தப்பா பாரு. சித்தப்பா மாதிரியா? ஆமா, உனக்கு சித்தப்பா பாரு. இந்த அம்மா உனக்கு என்ன? எனக்கு சித்தி. அப்ப நான் சித்தப்பா. அடப்ப கட புடிச்சுக்கோ. சித்தி அவன் சித்தப்பா நான் எதை வச்சு சொல்றான்? ஒப்பாக்கள் சொல்லுவாரு. அப்பா கேக்குவா இரு வரேன். என்ன சித்தி கோப்பட முன்ன இத கேளு. என்ன தவறு என்னடா காலியா ரூட்டுக்குதுன்னு ஓட்டலான்னு பாக்குறியா? ரோட்டு காலியா இருந்தா வீலிங் பண்ண முடியும். வீலிங் பண்ணா வீலிங் டயர் வெச்சிரும். அவ்வோ நான் கூட மேஸ்காலுக்கு டயர் ட்ரை பண்றான்னு பார்த்தா அவன் பார்த்து தின்ன கூடாது. நான் தின்ன மாட்டேன். கேள பாத்ரூம் போற மாதிரி எனக்கு துண்டு வந்துருவோம். பார்த்தது லபாக்கு போட்டுச்சு தம்பி கைட்டா தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு அக்காலத்து பணம் பாரு. இப்போ ஃப்ரெண்ட் அடங்குது. சிரிக்காது, எனக்கு பத்திரிக்கை எரியுது. என் கை செல்லு நீ வச்சதுக்கு யாரும் இல்லை சித்தி. மறைக்காதே. அவன் என்ன சொல்றான்? அவன் பேச்சு கேட்டு நீ பண்ற தப்பு. ஒரு நாட்டு இளவரசி எல்லாரும் தெரியுற மாதிரி அம்மாற எல்லாரும் காய் முறையாங்க. எங்கம்மா காய் முறையாங்க. இந்த ஜோடியா வளர்ப்பு சரி எல்லாரும் கொண்டு போல காய் முறையாங்க. போற எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. ஏன் போல பாரு, இந்த உமா கூட இருக்கிறாங்க, உமா கூட இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இவங்க போற இடம் வர இடம் யாருன்னு தெரியல. அதான் உண்மையை சொன்னா ஆயா எந்த முறை யாரு எந்த ஆயா புத்தி காலத்துல எந்த முறைக்கு நாத்தனா கந்த மரத்துல சாத்தனா
யாரே இல்ல சித்தி. என்னடி பித்த காட்டுறியா? நீ வித்தக்காரி நான் தெரியாதுமா. நீ சின்ன வயசுல எவ்வளவு குண்டா இருப்பதுமா, குசும்பு மேல இருப்ப. ஓ தொடை தேர்ந்து வச்சு இருக்கும். யானைக்கால் நோய் எனக்கு. ஐயோ யானைக்கால் கீழமா தொடை அவ்வளவு சவப்பா இருப்பேன். டவுன் பொண்ணு அந்த கம்பி மேல நடப்ப பாரு, நக்கு இருந்து பாப்ப மட்டும் தெரியும். இல்ல நடக்குது. ஆமா அதெல்லாம் ஒரு அதோட உங்க அம்மா மியூசிக் தான் இன்னும் சூப்பர். எப்படி இந்த தலையில ஒரு கூட வச்சுக்கணும், அந்த மியூசிக் வாசிக்கு வாங்க பாரு, இன்னும் கேட்கலாமான்னு இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா அருமா இருக்கும் இசை. உம்பும்பு 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 டம்படப்பா உம்பும்பு டம்படப்பா உம்பும்பு. அருமா இளையராஜாவை ஒரு நாள் கூப்பிட்டாரு. இளையராஜாவை நீ நான் கலந்து செய்யலாம் வாங்க. எப்படி இல்ல அந்த பாட்டுக்கு மியூசிக் உம்பும்பு உம்பு டம்படப்பா டம்படா. இவங்க அம்மா அது மாதிரி பண்றாங்க. எங்க அம்மா இளையராஜா கூப்பிட்டுக்கிறாரு. உம்பு அதான் அதான் தொடப்ப காட்ட முறிஞ்சுக்கோ. சொல்லல மாட்டாதுல. ஏய் அவன் யாரு எப்படி சித்தி, நான் எல்லாம் உண்மை சொல்லிருக்கேன். போட வாடு கிடைச்சுன்னு போட. யார் அவன்? சித்தி, நம்ம அரண்மனையில வளர்க்கிற கதவன் அவர் சித்தி. நாவும் புள்ள. யார் வீட்டு புள்ள? நாவும் புள்ள. நாகப்ப புள்ள வராது, நாவும் புள்ள தான் வரும். ஏய் அவங்க என்ன பேச்சு உனக்கு? சும்மா தான் சித்தி பேசுறேன். சும்மாலாம் பேச மாட்டேன் நீ. சும்மா பேசினா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா உனக்கு? பாரு அங்க ரெண்டு ஆயனா பேசுவேன். இந்த மகாராணி இந்த வேலைக்காரன் வச்சுக்கிறாப்புக்கு அதான் ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுறாங்க. அது கூட வேலைக்காரன் மகாராணி வச்சு நிக்கிறானா? நான் வேற வேலை கிடையாது கூட வச்சுக்கிட்டு தானே எனக்கு வேலை. அதான் கொடுத்து எந்திரிச்சா என்ன கேக்குறாங்க பாரு. நீ வச்சுக்கிறவங்களா கேவனை தான் வச்சுக்குவியானு பொண்ணைய மாறி அது முடி புள்ள 32 வயசு தான் ஆகுது. நான் அதுக்கு இத கடிக்கல, பல்லுக்கு ஒருத்த காட்டணும். மாட்டா பல்லு குச்சி பாப்பாங்க, அது மாதிரி பாக்கட்டுன்னு காட்டுங்க. நாங்களாம் போன பல்ல பிடிக்க மாட்டோம். எங்க மாடிங்க யாரு என்ன பேசுண்டா அவங்க கூட என்ன தனியா? சித்தி, நான் எல்லாம் உண்மை சொல்லிருக்கேன் சித்தி. நான் அவரை காதலிக்க அவரை திருமணம் செய்ய ஆசைப்படுறேன் சித்தி. பாங்களே, இந்த காதலால் நாடே கெட்டு போச்சு. காதல் எந்த பஸ்ல வந்து டயர் கீச்சு கடாச்சுடும். காதலாம் காதல் அப்பங்க ஒரு பொண்ணை போய் தெரியல கஷ்டப்பட்டு வளர்க்குற நோவான தள்ளி முறையிலாடா. நான் என்ன சொல்றேன், சொசைட்டில லவ் வருதுன்னா என்ன பால் சொசைட்டியா? இல்லடா, வேற என்ன சொசைட்டி? இந்த சமுதாயத்துல காதலிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஓ சமுதாயம். நீ லவ் பண்ணு வேணும்னு சொல்லல, ஆனா யார் லவ் பண்ணுமோ அவங்கள லவ் பண்ணு. தகுதின்னு ஒண்ணு இருக்கு சித்தி. காதல் வந்து தகுதி பார்த்து வரது ரெண்டு மனசு சேர்ந்தா சித்தி. காதல் போட்டு எடை போட்டு லவ் பண்ணணும். ஆமா, எடை போய் அவனை உட்கார வச்சு தோடப்ப கட்டேன். எவ்வளவுக்கு இது ஏதுக்குன்னு பார்த்தா லவ். ஆமா, அதுக்கு நான் பிடிக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு சொல்லணுமா? பணத்துக்கு சொல்லணுமா? போடணும். எவ்வளவு துண்டுக்குது எப்படி இது? நீ எதை சொல்ற? பணத்தை. அவன் வேண்டாம். நம்ம தகுதி வேற, அவன் தகுதி வேற. நம்ம டெபாசிட் வேற. நான் பேக்ரவுண்ட் எவ்வளோ? 2 இன்ச்சு 3 அகலம். 2 இன்ச்சு 3 அகலம். 2 அடி 3 இன்ச்சு. ஏய் அவன் வேணாம். எனக்கு அவர் தான் வேணும். அவன் வேணாம். எனக்கு அவர் தான் வேணும். ஏய் ஐயோ நம்ம ஏத்தி டிஸ்க்குறோம். நம்ம வேற, நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சுனா வெச்சிடலாக்கு. நீ பாயில் ஆகுங்க. பாயில் ஆகணும், பெட்ஷீட்ல ஆகட்டும். நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், பாத்திரம் மஞ்சு பிச்சை போன கோத்திரம் மஞ்சு போன எடுக்கணும். அதான் கரெக்ட். அதுக்கு தான் பிச்சை முதல்ல எடுத்துடணும். எடுத்தாதான் அவங்க எவ்வளவு சாமான் வச்சுக்கலாம் பார்த்து நம்ம கல்யாணம். டாபரே தேவடியா பாத்திரம் மஞ்சு பிச்சை போட. நீதான் போட. அவன் வேணாம். அவர் தான் வேணும். வேணும். அடங்காது. ஒரு அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறாஜா. ஒரு அம்மாவுக்கு மரியாதை கொடு.
லவ் பண்றேன் நம்ம தகுதினா தகுதி பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது? நானே நானு தகுதி இருக்குது. தெரிஞ்ச பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிஞ்ச கேரளாங்க 5 10 பிச்சை எடுத்து வாங்கி சொன்னாங்க. அந்த நாய் நான் போட்ட பிச்சில வந்து தகுதி பத்தி பேசுறேன். கருப்பா இஷ்டம் 5க்கு 10 தேர்தல் ஆடிட்டாங்களா? எங்கம்மா 5க்கு 10 ஊடு ஆடிட்டாங்களா? எங்கம்மா 5க்கு 10 பைபாஸ் ஆடிட்டாங்களா? எங்கம்மா 5க்கு 10 கேடி ஆடிட்டாங்களா? எங்கம்மா சினிமா விளையாட்டு மாட்டாதே சினிமா விளையாடா எங்கடா கைது ஆடினேன். எங்க ஆடின நீ பாத்து என்ன? ஏய் என்ன தகுதி பத்தி நீ பேசுற? நான் கேப்படி உன்னை 1000 கேப்ப லட்சம் கேப்ப என்ன வேணாலும் கேப்ப. நான் கோடி கேப்ப நீ போன கோடி லட்சக்கணக்கில் கேளு. பொண்ணேன்றா என்ன உள்ள போனா சம்பளம் கொடுத்து சண்டை போடுங்க. கோடி கணக்கு நான் கேப்படி ஏன் கேப்பனாக்கா மகாராணி மகாராணி பட்டதே பாட கட்டி குட்டியே என்ன தொண்டை கட்டிக்குதா? தொண்டை கட்டிக்குன்னா மைக் வெளியே இந்த தொண்டை சரியாகாது. மைக் உள்ள விடுங்க தொண்டை சரியா ஆயிடும். அதான் உங்களுக்கு தொண்டை காட்ட மாட்டேன். எனக்கு இந்த விஷயம் தெரியாத தெரியவே தெரியாது குழந்தை. சரிமாலி அம்மா மைக் விடுன்னு தெரியுமா? அவன் தொண்டை ஒரு கடி இருக்கணும். நான் கேக்குறேன்னா நான் மகாராணி அடிச்சு வாய் மூடு. மகாராணி பட்டத்தை நான் போட்டு உனக்கு பிச்சைக்கார பண்ண இல்ல சீச்சி நான் உனக்கு தப்பா நினைக்கிறேன். அது முன்ன சின்ன குழந்தைங்களுக்கு கறி கொடுத்து சீச்சி சாப்பிடுவாங்க. அதுதான் உன்னை சீச்சின்றான். உன்னை கறின்னு சொல்றான். உன்னை உசந்து பேசுறான். என்னுடைய அப்பா கருப்பாயிரான்னு சொல்லிட்டு நான் உனக்கு மகாராணி படத்தை நான் கொடுத்த மகாராணி எங்க அரண்மனை மான மரியாதை நான் போயிடும். எங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க நீ தான் காணுங்க. அம்மா நாட்டுக்கு அம்மாவை வந்துட்டியா? ஆனாலும் என் சக்காச்சார் விட்டு பொண்ணு தகுதி பத்தி பேசுற தகுதி பண்ண என்னால பண்ண என் ஆதார் பண்ண அது தேவடியா என் மாணவரிய அது லோப்பர் அது லோலாயே அது போடி லோப்பர் நாளைக்கு நான் அப்படி துணி போடுறேன். பிடி ஐயோ அது போடி மானங்கட்டி என் சக்காலத்தியே அது மாணவரியே அது இதே போல ஒரு பசங்க சுத்தி காட்ட போட கையாறு பசங்க சுத்தி காட்ட பண்ண அது லோப்புரு அதுக்கு நாங்க வந்தோமா மானங்கட்ட கேவியா பொண்ணே சித்தி தகுதியா பேசு. சித்தி எந்த அம்மால முதலே தப்பு பண்ணிட்டேன். உள்ள போய் இந்த லல்லா பண்ணி எப்படி பண்ண முடியும்? அவ பிரியா பண்ண அதனால நீ அவுட்டு அவ ஜெயிச்சிட்டான். கேடு கிடைக்காது. அவ பிரியா லல்லலானாலும் அவ பின்னா நான் மூடி கூட மாட்டேன். நான் அவுட்டான். என்ன கோடுது? இது புது கேம். கபடி கேம் மாரி. கபடியில கூறிக்கின்னு போனோம். இதுல அவங்க மேல எவ்வளவு கோவம் வந்து திட்டிக்கின்னு போனோம். வர பொங்கலுக்கு அறிமுகப்படுத்துங்க. யாரா மேல எவ்வளவு கோவம் உள்ள போய் திட்டிட்டு வந்துருக்கேன். கோடு எடு. கோடு அது ஆமா அது கோடு அது கோடு. அவ சொல்ற என்ன அத நினைச்ச சிரிப்பாதான். அத நினைக்கலாமா நினைக்க கூடாதா? நினைச்சா ஏறுமாவும் எனக்கு தெரியும். அது இல்ல அவ சொல்ற ஒரு குவாய்ப்பு கொடுக்கும். அவங்க அப்பா என்ன கருப்பாயிட்டாரா? அங்க என்னடா சொல்ல கிட்ட ஒப்பா ஒண்ணு இந்த அம்மா கருப்பாய்க்கிறத பாத்தமே எங்க பாத்தீங்க? நீங்க சும்மா அரக்கோயா தான் பாத்தீங்க. ஒப்பாக்கு சரக்கு ஊத்து நானு
படுக்கு போடுறது நானு, பக்கத்து பார்த்து இந்த அம்மா கால் தூக்கி போடுறது நானு, கத்தந்து நாங்க 2 பேரும் இவ்வளவு தான் நடந்தது. அங்க ஒண்ணும் ஒப்பா கருப்பாய்க்கல. அடி பாவி, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணோம்? நாங்க என்ன உனக்கு துரோகம் செஞ்சோம்? அநியாயமா உன் குடும்பத்தின் போய் கருப்பாய்க்கு பை சொல்லி எங்க குடும்பத்தோட தாலி ஆட்டி நீ நல்லாவே இருக்க மாட்டேன். ஏய், இப்பவே போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த தாலி அறுத்துக்கிற என் சக்காய்க்கு உன அரண்மனை விட்டே உன நான் வச்சு நீ ஒன்னா பாரு. அம்மா தாலி அறுக்கணும்னு வச்சுக்க 48 நாள் ஆகும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தாலி, 48 தாலி. பின்னாடி மக்கள் தொய்ங்காடுது, எல்லாமே தொய்ங்காடுது. ஐயா அப்படியே அப்பா போய் சொன்ன உடனே அப்பா அங்க கிரவுண்ட்ல டாப் பால் அடிக்க போறானா? பீடி பீடி அடி போடி மானங்கட்ட தேவடியா, அடி மானங்கட்ட போனே. இந்த கிரவுண்ட் காலியா கடப்பாத. இந்த ஊர்ல இருக்கிற மொட்டை பசங்க கட்ட பசங்க போற 6 போற ஆட்டி 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 காணுமா? நான் 6 போல அடிக்க மாட்டேன். நான் 6 போல அடிக்க மாட்டேன். நான் டொக்கு தான் வைப்பேன். எதுக்கு? இல்ல செம்பு எகிரிடும். ஐயா நீ டொக்கு வைக்கிற. இந்த தேவடியா பாய் தான் போட்டு போட்டு அடி என்ன அடி சிக்கிவா வந்து மாட்டு வாழை கடிப்பாங்க. அதே போல தான் நான் அங்க வாழை சொல்றேன். இன்னைக்கு நல்ல நாள், அதுவுமே எனக்கு ஏண்டி அடிக்கிறேன்னு கேக்குறான். இன்னைக்கு நான் வருஷம் பொறுப்பா எனக்கு ஒப்பன கல்யாண நாளா? பேராமா பேர அடி போடி அடி பாவி வான்மழை மரக்கிளையில் ஓர் குருவி கூடு கட்டி வாழ்ந்தது. என்னை தவிக்க விடலாமா, என்னை தவிக்க விடலாமா.
பாசப்புறாவின்னிலே என்னை தவிக்க விடலாமா என்னை தவிக்க விடலாமா நான் கூப்பிட மாட்டேன் எந்த கொடியவன் தான் இந்த தீயை செயலை செய்கிறான் கண்டுபிடிக்க இருவன் சென்றால் ஒருவனை அந்த கருத்த முகமடி முப்படை தளபதி ஆள வந்தால் கண்டுபிடித்து விட்டேன். கண்டுபிடித்து விட்டாய். இது என்ன கருத்திருக்கும் முத்தாரமன். இவன் தளபதியாட்டா ஒரு வாரம் பிளான் பண்ணி உனக்கு குடிச்சாருங்க சாப்பாடுக்காக தூக்குங்க வெறும் ஆஞ்சு மட்டும் தான் அவன் முகத்தை கிடைத்து நன்றி கட்ட நாய். உன் தந்தை நாகப்பன் போல் நாட்டை காப்ப பதவி கொடுத்து பதவி என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு 7 அதிசயங்கள் இருக்குது. 7 அதிசயம் என்ன தெரியுமா? வறுமையிலும் அடுத்து உனக்கு உதவி இதய வேண்டும், தோல்வியிலும் விட முயற்சி வேண்டும், ஏழ்மையிலும் நேர்மை வேண்டும், சோகத்திலும் துணிவு வேண்டும், கோபத்திலும் பொறுமை வேண்டும், செல்வத்திலும் அன்பு வேண்டும், பதவியிலும் பணிவிருக்கு. நீ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அது உன்னை சொல்லி தவறல்ல. தரத்திறவையாகுமா தான் பெற்ற செல்வம், நூலளவையாகுமா நுண்ணறிவு, குலத்திறவையாகுமா குணம். குப்பிரந்தும் கோபுரத்திலே கொண்டு வந்து சேர்த்து பதவி கொடுத்தேன். எப்போது என் மகள் கழுத்திற்கு முத்தாத்த கணவனை என் முகத்தில் இனி முதல் நாட்டிய நடமாட விட்டார். இந்த கொடியவனை கண்ட தள்ளாட்சி நாங்க எல்லாரும் மண்ணாங்காட்டி தான் சொல்லுவோம். அவனுடைய ஆட்சியார் உனக்கு பாதாள சிறை வைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் தண்டனை அளிக்கிறோம். இன்று தூக்கு தண்டனை. ஒரு நல்லவனை தூக்குல போட போறாங்களே, இந்த ரிஷிதாக்கு அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அம்மா உங்க மகளை தூக்கிட்டு போறாங்க. அவன் கைத்துல போட்டு இவ்வளவு நாளும் உன்னை நல்லவன் என்று நினைத்துக் கொண்டு இப்போது கண்டே தெரிகிறது நீ ஒரு கெட்டவன். யாரை பார்த்து கெட்டவன் என்று உரைக்கிறார்? தொட்டு கட்டான் என்கிறார். தொட்டாமல் கட்டான் ராவணன், சொல்லி கட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கர்ணன், குடுக்காமல் கட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவர் பெயர் சூட்டினார். என்னை பார்த்து கெட்டவன் என்று உரைக்கிறார். உடமை விட்டு உயிர் பிரிய போது உனக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கிறதோ இல்லையா? கடைசி ஆசைத்தோட 3 பேர் உயிரிக்காக போறேன். நாங்க செத்துட்டா ஓடி போலாம் தான். இவங்களுக்கு நல்ல புத்தியை கூட நல்ல புத்தி தான். நான் பங்கார தரகட்ட நம்ம வாங்கி வந்துடுறேன். நல்ல புத்தி பங்கல். ஆமா ஈசன் திரைக்குது ஆம்சுக்குது திராவிக்கு சொல்லுது விற்காதோ என் உயிரே போகுது. எனக்கு பேசினே யாரும் வராங்க. ஐயா ஏன் தூக்கல போடுறீங்க? என்ன நீ யார்? எத்தனை நாட்டை சேர்ந்தவன்? உன்னுடைய பெயர்? ஐயா நான் முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுடைய மனைவி. ஐயாவா? நாகப்பன் மனைவி ராஜேஸ்வரியா? ராஜேஸ்வரி
பெண்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடாது. போய்விடு தாய். தவறு செய்தா அவர் ஏன் ஏத்துக்குள்ள போறாங்க? ராஜேஸ்வரி, உன் மகன் இந்நாட்டு இளவரசி வேலுவை நகை களவாடினான். திருடா, ஐயா அவன் ஒரு பட்டை, ஒரு கல்வன். போ, என்னால பேர் பண்ண முடியாதியா? நீங்க தவறா நினைச்சு கொண்டீங்க. போங்க. இங்க யாரும் வராங்க. நீ வா, வா. மன்னரை சிறைச்சாலை பார்வையிட வந்துக்கிறார். ஆமா. உங்களை சிறையில பார்க்கலாம், நம்மளே எல்லாம் பண்ணுவோம். சரி. இவங்க சிறையில போடுறேன். பார்க்கலாம். போய், ராஜா, போடு, போடு, போடு. ஓ, அப்பா. என் ஜானு. அவன் வந்தானோ வருவானோ, வராத புடுவானோ. தாயே, அந்த ரோட்டு ஓரம் புளியா ரோட்டு வாரம் மொழியா மாறா. நான் ஏறி உளுக்கு நான் ஒண்ணும் இல்லை. என் மூக்கல தரகாசா சாரே, என் மூக்கல தரகாசா சிந்தி பார்த்தா எதுவும் வரல. ஹிந்தி பாஷை எதுக்கு ஒப்பாரி வைக்கீங்க? எவன் ஜனம்தான்? அது முன்ன யாருன்னா செத்துட்டா ஒரு 30 பேர் சுத்தி நின்று மாட்டாங்க. இப்பெல்லாம் டிவி ஷோ காணிக்கிறாங்க.